இதேனா வளவளன்னு உள்ள தண்ணியா இருக்க மாட்டேங்குது. இங்கறதுக்கெல்லாம் பண்ணிதா இங்க கம்முன்றங்க. தக்காளி ஊர்காங்க. அதுதான் அப்படியே போட்டா மாதிரி இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்குதுங்க. அதுதான். நான் தான் போக்குறேன். நீங்க சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்க அத்தை தான் வந்து எலி சோதனை எலி. அதுதான் உசாருதான். புளிப்பு காரம் தோர்ப்பு உடம்புக்கு நல்லது. இது என்னமோ காயாட்டு இருக்குது. தவக்கா முட்டமா? இதான் வந்து நான்வெஜ். அது வெஜ் இந்த நான்வெஜ்ஜா? சோம்பா இது என்னமோ சோம்பு பாஸ் பாஸ் மாதிரி இருக்குது. நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க என்கிட்ட? வாழ்றது ஒரு வாழ்க்கடா, என்ன வேணுமோ அது வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் வாழுங்க. வாழ மாட்டோம், போக மாட்டோம். எப்படி மக்கள் அதை வாங்கி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் நல்லா இருக்க மாட்டேங்குது. எங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. நாட்டுக்கோழி கறி பீஸா. நாட்டுக்கோழி கறியா? அப்படி சொன்னாதான் திம்பங்கிறாரு இவரு. இல்ல அதுவும் பீஸா தான். அதெல்லாம் ஒரே கலர் ஒரே சைவமா, இது வந்து அசைவம். ஐயோ முடியல. கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடும் பண்றாங்க பீஸா வந்து இன்னும் சொல்லி. இன்ஸ்டாகிராம்ல பீஸா திங்கிறதே தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருந்தேன். யாரு? நான் பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன். இப்படி நல்லா இருக்குன்னு நினைச்சோம். ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி சாப்பிடலாங்க. ஒரு நாள் சாப்பிடலாங்க. அதான் தெரியாதவங்க வார்த்தை விட்டுட்டேன். இப்பதான் ஃபீல் பண்றேன். நல்லா தான் இல்ல. அப்புறம் என்ன பண்றது? எல்லாம் திங்கிறாங்க. எங்களை மட்டும் என்ன நினைச்சுக்காதீங்க. உண்மையாலுமே நல்லா இல்ல. அம்மா சத்தியமா நல்லா இல்லைங்க. ஆமாங்க, எங்க அப்பதான் சத்தியமா நல்லா இல்ல. நல்லா இருந்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா பந்தி போட்ட மாதிரி டேபிள்ல போட்டு ரெடியா இருக்காங்களேன்னு பாப்பீங்க. அத வந்து எங்க அத்தை சொல்லுவாங்க. சொல்லுங்க சாப்பிடறதும் கொண்டிருக்கிறோம். சாப்பிடறதும் டேபிளுக்கு வந்துருப்போம். என்ன சாப்பிட போறோம்? மதியானம் சாப்பிடுறது சாப்பிட்டோம்ல. சாப்பிட்டாச்சு. வேற என்ன சொல்லலாம்? எங்க அத்தைக்கே தெரியாது. எங்க அத்தைக்கு சர்ப்ரைஸ். எனக்குமே சர்ப்ரைஸ் தான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது எனக்கு ரிவீல் ஆயிடுச்சு. அத்தைக்கு இன்னும் ரிவீல் ஆகல. நீங்களே சொல்லுங்க, என்ன எதனால வந்து போட்டிருக்கிற டேபிள் போட்டிருந்தா அதை ஸ்நாக்ஸ் கொண்டாந்து கொடுப்பேன் சாப்பிட சொல்லி. மதியான சோறு தின்னாச்சு. இப்ப கடிச்சுக்கிறதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் கொண்டு வருவா சஸ்பென்ஸா. அதுக்கு தான் எங்களுக்கு உட்கார வச்சு போட்டு போயிருக்கிறேன் பையன். சஸ்பென்ஸா கொண்டு வந்து சரி. அது என்னன்னு சொல்லணும்ல. அது என்ன கேக் மாதிரி வருது. பிறந்த நாள் பிறந்த நாள் கேக் வெட்டணும்ல. அதுல கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அதனால எடுத்துட்டு வீடு கேக்க ஆறு கொண்டாட போறேன். நம்ம ஒரு மெழுகுத்தி பத்த வச்சு வெட்டி நம்ம மாட்டிக்கு கொண்டாடலாம். இப்ப 3 பேருக்கு 6க்கு பதிலாக கேட்டாங்களா? என்ன சொல்றது? யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க. சும்மா கேக்கு தின்ட்டு நான் பேசலாமா? புதுசா ட்ரை பண்ணலாம். சும்மா உக்காந்துட்டே பேசுறதோட ஏதா கேக்கு தின்ட்டு சாப்பிட்டே பேசினா கொஞ்சம் வயிறும் நம்பும். கொஞ்சம் டேஸ்டா நல்லா இருக்கு. பக்கத்துல சொம்புல தண்ணி வச்சிருக்கேன். சத்தமில்லாத வீட்டுக்குள்ள யாருக்கு தெரியும். அதனால நாங்க இப்படி உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஷேர் பண்ணிக்கிறோம். எங்க 3 பேருக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி என் மருமக எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறாங்க பாரு. மருமக வைக்கல, அது கொடுத்தவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. பொண்டாட்டிக்கு தாலி கட்டுற மாதிரி கட்டிருக்கான். கேக் சூப்பரா இருக்க மாட்டேங்குது. கலர்ஃபுல்லா இருக்க மாட்டேங்குது. குருசாமி உனக்கு இந்த ஒரு கேக் ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன பல கேக் இருக்குது. மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அழகா இருக்குது. பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு வந்து நீ இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. இது என்னன்னு என்னது? இந்த ஷாம்பு பாக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஷாம்பு பாக்கெட் தலைக்கு தண்ணி வாத்துக்கிறது. கேக்கு தின்ட்டோமா தலைக்கு தண்ணி வாத்துக்கணுமா? அதான் வந்து நம்ம மூணாவது கேக்ல வந்து முட்டை பீட்சாவா? பீட்சாவா? ஐயா பீட்சாவா? பீட்சாங்கறாங்க. நாமளும் பார்த்ததா இல்ல. சொன்னதுக்கு தான் ஐஸ் வாங்கிட்டு சொன்னா. நீங்க சொன்னீங்களா? நீங்க நம்ம அன்னைக்கு கடைசி வீடியோல எனக்காட்ட உங்களுக்கெல்லாம் மருமக கிடைச்சிருக்குதா கமெண்ட்ல போடுங்க. அத்தை கேட்டாலேன்னு சொல்லி உடனே அத்தைக்கு சஸ்பென்ஸா வாங்கி. நானும் தின்னதில்ல. நானும் சாப்பிட்டுக்கலாம். நான் என்னமோ 2 பேருக்கு போட்டேன். ஆனா நானும் தின்னதில்ல. இது என்னமோ தின்னு மாதிரி சொல்றோம் பாருங்க. எப்படி இருக்கு? நாங்க கண்ணுலயே பார்த்தோம். இது போன்ல எல்லாம் நிறைய பாத்துருக்கோம். நான் நேர்ல வந்து பார்த்ததே கிடையாது. பாக்ஸ் இப்படி இருக்குன்னு எனக்கு நான் இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு டிசைனா
இப்படி எல்லாம் போட்டாதான் மக்களை கவர முடியும்னு பாருங்க. டிசைனா பாக்ஸ் எல்லாம் பாருங்க. அதானா சாமி நான் இப்பதான் வந்து போட்டேன். அன்னைக்கு நாங்க கடைசி வீடியோலயே பாத்தீங்கன்னா பீஸா எப்படி இருக்கும்னு சாப்பிடலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? ஆமா. அது வந்து ரொம்ப ஆசையை தூண்டிடுச்சு எங்களுக்கே. அதனால வந்து பிளான் பண்ணி சரி இது பண்ணோம். இது என்ன உருளைக்கிழங்கு சிப்ஸா? உருளைக்கிழங்கு அது என்ன சொன்னாங்க? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். என்ன இப்படி ஆயிடுச்சு? அது நாம கட்டி வச்சுட்டோங்க அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்காம. இது என்னன்னு சொல்லுங்கம்மா? இது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு ப்ரைஸா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரைஸ் கொடுத்தா தான் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரைஸ் பேர் முடியா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படி அதான் சொல்றது. உலகத்திலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் வீடியோல பாக்குறப்ப முறக்க நடத்துமாங்க. என்ன இப்படி இருக்கு? இப்படி இருக்கு. எனக்கு பிடிக்கல. யாருக்கு எப்படி இருக்கு? அப்பளம் மாதிரி இருக்குங்க. எங்க அத்தை மூஞ்சி முறுக்கு முறுக்கு இருக்குமா? முறுக்கு முறுக்குன்னு தான் இருக்கும். இது என்ன சவுக்கு மாதிரி சவுக்கு இருக்குது. மழை பெஞ்சது இல்ல, உப்பு கறிக்குது. இதுக்குள்ள மழை பெஞ்சது. அது ஏன் இப்படி இருக்கு? ரொம்ப நேரம் கட்டி வச்சிருந்தா சவுக்கு சவுக்குன்னு அடிச்சாட்டு. ஆனா ஹீட்டா இருக்கிறதுனால அப்படி ஆயிருக்கு. அது இல்லாம அங்க தூரமா இருந்த பவானில வந்துச்சு. நான் ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க. சாப்பிட்டா என்ன மாதிரி இருக்கு? என்னன்னு சொல்றதுன்னா எனக்கு தெரியல. இல்ல சொல்லுங்க சும்மா நீங்களே. மைதா மாவுல செஞ்ச மாதிரி கண்டுபிடிங்க. ரொம்ப நமக்கு பழக்கப்பட்டதுதான். இது ஒரு மாதிரி இருந்தா குடல் பொரிச்ச மாதிரின்னு சொல்லுவா. இல்லைன்னா இந்த இது ஒரு காய்கறி தாமா. காய்கறியா? பழக்கப்பட்ட காய்கறி தாங்க. என்ன கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்காய் இல்லாமா? அத்தனை காய்கறிகள் இருக்குமாங்க. இப்ப என்ன காய் தான் இருக்குன்னு சொல்லு. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. இல்ல நீங்களாவே சொல்லுங்கம்மா. கண்டுபிடிக்க முடியுதா? கண்டா பிடிக்க முடியல எனக்கு. அதுக்கு தான் உங்களை பம்பரம் டப்பா பாருங்க. பெரியவங்களுக்கு எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, அது போட்டு வைங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தா கூட இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம். அவ கேட்டுட்டே இருப்பான். சாப்பிட்டு பார்த்தானா அப்புறம் கேட்கறது விட்டுருவான். கம்முன்னு சோத்து வடம் போட்டு பொரிச்சு அதை சாப்பிட்டா கூட டேஸ்ட் பழைய சோத்தோடவும். பழைய சோத்து வடவா அருமையா இருக்கு. வந்து எங்க அத்தையால இது என்ன எனக்கு சத்தியமா கண்டா பிடிக்க முடியல. எனக்கு அது ஒண்ணு இந்த டேஸ்ட்டும் ஒண்ணு. சரி இது ஒரு கிழங்கு. உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு சும்மா பொடி மாசம் பண்ணி சாப்பாடுல எவ்வளவு ருசியா இருக்கு. அண்டா சொன்னா உருளைக்கிழங்கு இப்ப இந்த பச்சை மிளகா போட்டு மஞ்சள் தூள் போட்டு செஞ்சுட்டு பச்சை புளி ரசம் வச்சீங்கன்னா குண்டா குண்டா திம்மனே ஒரு வாரம் சொல்லுங்க. அப்படி இருந்தா அவ்வளவு ருசியா இருக்கு. இது வந்து கன்றாய் பண்ணி போட்டாங்க. இது 140 ரூபாமா? அநியாயங்க. 140 ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு வாங்கி இருந்தா வாரம் பூரா பொரியல் பண்ணிருக்கலாம். பொடி மாசம் ஒரு நாளே வறுத்துருக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுருக்கலாம். உருளைக்கிழங்கு போண்டா போட்டு அப்படியே சும்மா சுட சுட பிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு டீ குடிச்சா போதும். சும்மா ஜம்முன்னு இருக்கு. ஐயோ இதெல்லாம் காசு கொடுத்தா கூட நான் திங்க மாட்டேன். என்ன மணிக்கு பார்த்தது இல்லைங்கிறதுனால இன்னைக்கு வாங்கி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரி இது ஒரு குண்டா மட்டும் எடுத்துட்டு ஒருவேளை மொறு தான் நல்லா இருக்குமான்னு நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல. ரொம்ப வதக்குன்னு ஆயிடுச்சு. மொறு இருந்தா நல்லா இருக்குமான்னு நான் வீடியோல பாக்கும்போது உடைச்சு திங்கறாங்க. உடையுமோ? ஜவ்வாறு போகுது. வதக்குன்னு ஆயிடுச்சு. இது என்னது தேர? ஒரு மசாலா கிசாலா தடவிட்டா கூட நல்லா நான் வீட்டுல அம்மியில அரைச்சு 2 ரூபாய் நினைக்கிறேன். இது என்னமோ கொடுத்துருக்காங்க. அதை போட்டு திங்கதான் எதுக்கும் தெரியல. மிளகாத்தூள் ஆட்டுருக்கு சாமி. அதான் கடுகு தக்காளி. இந்த தக்காளி சென்டர்ல தக்காளி காட்டி இருக்கிறாங்க. ஒரிங்கானோ ஸ்பைசி ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னா இதெல்லாம் தக்காளி. சில்லி ஃப்ளேக்ஸா? இது என்னமோ வேற போட்டுருக்கு. இது என்னமோ இது என்ன வளவளான்னு உள்ள தண்ணியா இருக்க மாட்டேங்குது. இங்கறதுக்கெல்லாம் பண்ணி இங்க கம்முன்றங்க. தக்காளி ஊர்காங்க. சரி தரங்க. நாங்களும் பார்க்கணும். எவ்வளவு நேரம் தான் பார்க்காம இருக்கிறது. நாங்களும் அதுதான் அப்படியே போட்டா இருக்குதுங்க. இது என்ன வரமிளகாய டிசைன் கொடுத்து வச்சிருக்காங்க. வரமிளகாய் இந்த பச்சை மிளகாய். இது வரமிளகாய் சாமி. காளான் ஒன்னொன்னு புகையாட்ட வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? பச்சை மிளகாய். என்ன அடியில தேங்காய் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. தேங்காய் பண்ணு மேல தான் போட்டு கொடுத்துட்டாங்கம்மா. நம்ம ஊர்ல தேங்காய் பண்ணு ரவுண்ட் பண்ணுவாங்க. 10 ரூபா கொடுத்தா அருமையான மாதிரி தேங்காயோட சூப்பரா இருக்கு. தேங்காய் நிறைய இருக்கு. 30 ரூபா. ஆமா 10 ரூபாய்க்கு எங்க அம்மா டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்தாங்க. கரெக்டா சரி போய் வாங்குறேன். பயந்தா வாங்கி வந்து கொடுப்பேன். அதுதான் சரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு பாப்பா கூட தனியா போட்டு வச்சிரும். இல்ல வதக்கத்துக்கு ஆயிடுச்சுன்னா இதுல ஒரு ஓரமா வைப்போம். சரி ரைட் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே
சரி உங்களுக்கு கை தட்டுற எடுக்க சொல்லி அத்தைக்கு பிறந்த நாள் கிஃப்ட் கொஞ்சம் லேட்டா கிஃப்ட் பிறந்த நாளுக்கெல்லாம் மறுபடியும் எடுத்து வந்து கொடுத்துட்டாளுங்க. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே கேட்டிருந்தா எங்க அத்தைக்கு அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு இது சாமி அப்பா வரேன் எடுத்துக்க சார். நீங்க சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். எங்க அத்தை தான் வந்து எலி சோதனை எலி. அதுதான் உசாருதான். இதுல என்னென்ன கிடக்குது? சோளக்காடு கிடக்குது. ஆஹா ஓஹோ புளிக்குதா? புளிச்சு போயிருக்குமோ? அட கெட்டு போனது கொடுத்துட்டாங்களா இருக்குது. எனக்கு வந்து நான் சாப்பிடுறேன். இது என்ன கடிச்சு இழுத்தா வருமா? கடிச்சு இழுத்தா அப்படியே மாறி வருது. பாருங்க மக்கள், அதெல்லாம் ஒண்ணுமே வரல. சும்மா வரும்பாங்க, நூல் நூலா வருமா? அது ஏதாச்சும் வேற ஆறி போன கட்டி வரலையோ? எனக்கு அல்சர். சோளக்காரதெல்லாம் கழட்டி போட்டுருக்காங்க. நாங்க அல்சர் எனக்கு, அதனால நீங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் இருந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமே. இது என்ன அந்த அளவுக்கு ருசி இல்லையே. அதுல வெறும் புல்டாப் பண்றாங்க, அந்த அளவுக்கு ருசி இல்லை. என்ன புளிக்குது? புளிக்குது லைட்டா. புளிப்பு காரம் தோர்ப்பு உடம்புக்கு நல்ல. அங்க அம்மாட்ட ரோட்டு கடையில உட்காந்து பீஸா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. வாங்க வாங்க புளிப்பு காரம் உப்பு எல்லாம் நல்லது வாங்க. நேர்மை நியாயம் மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எப்ப போடுறது? இதெல்லாம் இப்ப போடணும்னு நினைக்கிறேன். கத்திரிக்கோள் எடுத்துட்டு என் பையன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு திங்கிறேன். 20 ரூபாய்க்கு பப்ஸ் வாங்கியிருந்தா கூட மனசா எத்தனை வாங்கியிருக்கலாம் அந்த விலைக்கு? ஏன் எனக்கு இதுக்கு போய் இவ்வளோ புல்லா பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. தின்னா வாத்திரம் வேணும்னு சொல்லியிருந்தேன், பையனுக்கு வாங்கிட்டு வந்துட்டான். இல்லக்கா ஆல்ரெடி இது புளிக்குது. கிள்ளி கொடுப்ப வரமா வந்துருச்சு. என்னமா ஷாம்பு பாக்கெட்டோட என்னமா எடுத்துட்டு இருக்கீங்க? என்னதான் இந்த பவுடர், இந்த பொடி அதுவும் அது போடாம இதெல்லாம் போடாதான் அப்படி வருமோ? என்னமா கோலங்கள் நாடத்துல வர மாதிரி கோலங்கள் கோலதே அதுவும் ஒழுக்கமா வர மாட்டேங்குது. என்ன இந்த வரமிளகாய் கொட்டி வச்சிருக்காங்க, அது மேல பவுடர் போட்டுக்கிறதா இருக்கு. இது எங்க ஐயோ கையில கொட்டினா காரமே. மிளகாத்தூளா? இந்த விதை இல்ல, இந்த ஐஸ் மிளகா போட்டு வச்சிருப்பா டப்பா. அதுல மிளகாய் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா கீழே வந்து குத்தாரியா தூள் தூளா இருக்குமே, அதை எடுத்து பேக் பண்ணி பாருங்க மக்களே. இது வெறும் விதைதான் இருக்குது, மிளகா விதை. ஒரு அதை போட்டு தின்னத்தான் நல்லா இருக்குமே. என்னமோ தின்னு பாருங்க. காணு சோளக்கருது அது இது பேபி காணுமாங்களா? அது மிளகா விதை. இந்த வெறும் விதை. பன்னீர் இல்லம்மா, இது வந்து விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த விதையை கொடுத்து விடுறாங்க. நம்ம போட்டு செடி வளர்த்தி மிளகாய் பொறிச்சு போட்டாங்கன்னா எப்படி முளைக்காத? வறுக்காம இருந்தா முளைக்க, வறுத்துருந்தாங்கன்னா. இது என்ன? இது இந்த சோளக்கருதா? உடம்பு சரியில்லைன்னா 10 ரூபா பண்ணு வாங்கிடுவாங்களா அப்பெல்லாம்? அந்த மறுகாடியில உள்ளது பண்ணு மேல பண்ணுத்த மைதா மாவு இதுல இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் என்னமோ அந்த பன்னீர் இருக்குங்கட்டா. பன்னீரா? தின்னு பாருங்க, பன்னீர் இது. இது வேணா பன்னீர். அது பன்னீரா? இது இந்த சோளம். இது சோளம் இல்ல, இது சோளம். அந்த இந்த சோளம் அந்த பேபி கார்ன் மாதிரி இருக்குமே, அது பன்னீரா? பன்னீர் போட்டுருக்காங்க. இதுதான் சோளம் சாமியா? இது சோளம் தானே பேபி? இது பேபி கார்ன் தானே? அது இது என்னமோ அது காயாட்டு இருக்குது. இது தவக்கா முட்டைமா? திங்கிறக்கே ஒரு மாதிரி இருக்குது. வேற அவக்கா முட்டையம்மா, அது எப்படி திங்கிறது இப்படி சொன்னீங்கன்னா? ஆனா ஒண்ணு பெருசா எல்லாம் ருசி இல்ல. எது வந்து உடக்கு மடக்குன்னு உடைக்க வேண்டியமோ அது சவுக்கு சவுக்கு இருக்குது. எதுக்கு சவுக்கு சவுக்கு இருக்குமோ அது உடைக்கிறதுக்கு ரொட்டியாட்டு இருக்குது. அடுப்புல போட்டு ரொட்டி காய வச்சு மேலதெல்லாம் சுரண்டி வச்சுட்டு ஐஸ் டீக்கு வரிக்கி தொட்டுக்குவா. ஆமாங்க. என்ன இது எவ்வளவு புல்லா டீ குடிக்கிறதுக்கு பண்ணு நினைச்சாதான் குடிச்சுக்கலாம். இந்த ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. 14 கணக்கு இது வாங்கி தின்னு பார்ப்போம் எப்படி இப்படி சொல்றாங்களோ அப்படின்னு பார்த்தா. ஆனா ரொம்ப வந்து ஆசையா இருந்தது. பீஸா பீஸா பீஸான்னு ரொம்ப ஆசையா இருந்தது. எனக்கு காக்கா முட்டை படம் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. அவன் சொல்லுவான், நம்ம ஆயா சுட்டு தோசையே பரவாயில்லான்னு. தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு ஒரு ஒரு நெய் தோசை மட்டும் ஊத்தி கொடுத்தாங்கன்னா போதுங்க. 2 வெங்காயத்தை போட்டு அப்படியே திருப்பி போட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இதுதான் பிடிக்கிறது. இது இழுக்கலாம் என்னமா வரும் இதுல. அதுவும் இல்ல பாருங்க மக்களே, ஏதோ வாங்கிட்டாரேன்னு சாப்பிட வேண்டியது. புளிப்பு புளிங்காய் போட்டிருப்பாங்க, ஜீரணத்துக்கு நல்லதுன்னு. ரசம் இல்லையில, அது ரசம் இல்லையில. அதனால
ரசத்தை ஊற்றி கொண்டு வந்துட்டாங்களா? அதுவும் இந்த காளான்லாம் சும்மா 4 தூவி இருக்காங்க, ஒரு டிசைனுக்காக தூவி இருக்காங்க. இந்த ஒன்று திங்கிறதுக்கு ஒரு நேரம் ஆக மாட்டேருக்கு. பல்லு பேர் இது என்ன பீஸாங்க இது? அதெல்லாம் தெரியல, நம்மளுக்கு பேரா தெரியும். இல்லை சொன்னா அவங்க சொல்லுவாங்களே இது நல்லா இருக்குமா என்னன்னு. வேற நானே அப்படியே ஆர்டர் போட்டது என்னமோ அந்த காளானு சீஸு வெஜ்ஜு என்னமோ போட்டு காளான் இருக்குதுங்க. அப்புறம் வந்து இந்த வரமிளகாய் கட் பண்ணி போட்டுருக்காங்க. பச்சை மிளகாய் 2 ஸ்லைஸ் இருக்குது. சோளக்கருதே பேபி கார்ன் சொல்லுவாங்களா அது இருக்குது. அப்புறம் சோளக்கருது அந்த மணி இருக்குது, உடச்சு வரமிளகாய் அப்படியே கட் பண்ணி மேல அப்படியே பழைய சோறு தொட்டுக்கிற மாதிரி தெரியுங்களா? அதை வச்சுருவாங்க. இந்த இது கார்ல இருக்கிற கலர்ஃபுல்லுக்கு டேஸ்ட் இல்லை. காசு காய்த்து பார்த்தாதான் கலரா இருக்குது, உள்ள பார்த்தா அப்படியே. இது ஓபன் பண்ணுங்க அடுத்து. இது எங்கனால திங்க முடியல. படப்பன்னு திம்பிங்களா? ஏதாவது குருசாமிக்கு போட்டிருந்தா வச்சுக்கோங்க, தெரிச்சுட்டு ஓடி இருப்பேன். அப்படியே கேட்டா இங்கே போயிட்டாரு அவனுக்கு. தெரிஞ்சு போச்சுட்டு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் பீஸா பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்களுக்கு என்னமோ மழை வரப்போகுது. அதெல்லாம் கருவாட்டு குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு தின்னு இதெல்லாம் வந்து வாய்க்கு ருசியா இருக்க மாட்டேங்குது. அப்பா வரேன். அவளுக்கு ஒன்று கேட்கறா, கொட்டி கொடுத்து ஓட்டு தாக்கிட்டு இங்க மாட்டாமாம்மா, மூஞ்சில தூக்கி அடிச்சிருவா. ஏன் அந்த இந்த நூலா அதெல்லாம் சீஸ் எல்லாம் காணும்? ஒரு நூல் அப்படி இழுத்தா வருமே. நூல் விலை ஏறிடுச்சு, அதனால போட்டுருக்க மாட்டாங்க. பஞ்சு போட்டிருப்பாங்க, அது பஞ்சாத்தான் இருக்கு. பஞ்சு இல்ல, அது சீஸுமாங்களா? அதானா பஞ்சு அப்படி திங்க முடியும்? அம்மா நான் ஒரு பேச்சு வச்சேன்னா உடனே பஞ்சு. அது இழுத்தா அப்படித்தானே வருது. நாட்டுக்கோழி கறி பீஸா. நாட்டுக்கோழி கறியா? அப்படி சொன்னாதான் திம்பங்கிறாரு இவரு. இல்ல அதுவும் பீஸா தான். அதெல்லாம் ஒரே கலர் ஒரே சைவமா, இது வந்து அசைவம். தேங்காய் பண்ணல பாத்தீங்கன்னா முக்காவாசி தேங்காய் வைப்பாங்க, கீழே பண்ணு மட்டும் இருக்கும், அதை சாப்பிட முடியும்ல, அதே மாதிரி இருக்குங்க. இந்த ஓரத்துல வந்து திங்கவே முடியும், அநியாயத்துக்கு கடுசா இருக்குது. இது உடையுது. குப்பை தொட்டி ஆளாளுக்கு வேண்டாம் வேண்டாம் தூக்கி வீசுறதுக்கு. ஒரு அப்பளம் பொரிச்சு தக்காளி சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கு. அது அப்புறமா இதெல்லாம் அப்புறமா நான் வந்து வாந்தி பண்ணி வச்சுட்டு கேட்கற மணி. இது ஓப்பன் பண்ணுங்க. எல்லாம் ஒண்ணுதானா? இது வேறயா? கலர் பாருங்க, என்ன ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இவங்கள வெட்டி கொடுத்துட்றாங்க, சூட்டோட வெட்டிடுவாங்க. இது வந்து என்னமோ ஒரு பீஸ் ஐஸ், இதுக்கு பேரு. இது வந்து நான்வெஜ். அது வெஜ், இந்த நான்வெஜ்ஜா? நல்லா பண்ணுமா இருக்குது, நல்லா மெதுமெதுன்னு இருக்குது, உப்பி. இதே டேஸ்ட் வந்து பச்சையா இருக்கு. நம்ம வீட்டுல வந்து கத்திரிக்காய் கூட்டு கடைஞ்சிருந்து 2 நாள் கழிச்சு தின்னா என்ன டேஸ்ட் வருமா கெட்டு போனா அந்த ஐயோ அழகா வாங்கிட்டு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சிருக்கலாம் இந்த காசு. எனக்கு தான் நம்பர் தான். அதுதான் வந்து ஃபாரின்ல இங்க வந்து நல்லா முட்டு முட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சப்பையா ஃபாரின்காரனே இங்க வந்து நம்ம ஊர்ல பச்சை புளி ரசம் குடிச்சிட்டு இருக்கான். நம்ம பீஸா பர்கர் பிரியாணி பச்சை புளி ரசத்தோட கமெண்ட் பண்றியா? அது எப்படி டேஸ்ட், என்ன ருசி? பிரியாணி அமுக்குறது என்ன, இந்த ரசம் தமிழ்நாட்டுல வைக்கிற குழம்பு ரசம் சாம்பாரும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒன்னே போதும். கண்ணை கட்டுதான், கண்ணை கட்டல வாய் ஒரு பக்கமா எப்ப இது உள்ள ஓம்பு இருக்குது, எனக்கு கஷ்டப்பட்டு இறக்குறதா இருக்குது. பாக்குறதுக்கு தாங்க அழகா இருக்கு, அதெல்லாம் அழகா இருக்குது, ஆபத்துன்னு அது மாதிரி இருக்கு. ஒரு வயசுக்கே இன்னைக்கு தாங்க அந்த காதுல எத்தனையோ நாள் கேட்டுருப்பேன். இதெல்லாம் புளிஞ்செடுத்து தான் தின்னு பாப்போமே. இது என்ன இனிமேல் யாராவது நீங்க பீஸா தின்றீங்களா அப்படின்னு கேட்டா நான் தின்றுக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேணா யூஸ் ஆகும். பீஸாவெல்லாம் நாங்களாம் பட்டையா தின்றுக்கிறோம். பீஸா தின்றுக்கிறேன், அதெல்லாம் டேஸ்ட் பட்டாசு கலப்பு. நீ ஒரு 4 பீஸா ஒட்டுக்க ஆர்டர் போட்டு ஒருத்தனா ரோம சாத்திட்டு தின்னு சொல்லுங்க. ஆமா, அவனால ஓடி போயிடும். என்னத்தை பாருங்க, இது என்ன யாருக்கு தெரியும். எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கொட்டி வைக்கப்புள்ள வந்து அரைச்ச மாதிரி இருக்கு. மாட்டு கொடுத்துருக்காங்க. என்ன இது பச்சை, இது கடைசியா திங்க மாட்டேன்னு சொல்லி மாட்டுக்கு தூக்கி போட்டா மாடு திங்காதல, அதுக்கு தலை கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு போட்டுருக்காங்க. சோம்பா, இது என்னமோ சோம்பு பாஸ் பாஸ் மாதிரி இருக்குது. தெரியாம நான் நிறைய எனக்கு நிறைய கொட்டி வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு நினைச்சேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய கொட்டிட்டு தெரியாம. ஐயோ, இதுக்கு அதுவே நல்லா இருந்துச்சு. எதுவுமே நல்லா எங்க நான்வெஜ்ஜுக்கு இது சொல்றேன், இது அந்த அளவுக்கு நான்வெஜ் பீஸா நல்லாவே இல்லைங்க. அதுவுமே நல்லா இல்லைங்க. அதாவது அது இதுக்கு அது நல்லா இருக்குன்னா அப்ப எப்படி இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து 2 பேர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்கன்னா 2 பேருமே மோசமா ஒண்ணா அதுல யாரோ ஒருத்தர் ஜெயிச்சான்னு அறிவிப்பாங்களா, அந்த மாதிரி வேற வழி இல்லாம அது மாதிரி ஆச்சு.
இது என்னது தக்காளி ஐஸு? ஆமாங்கக்கா, தக்காளி சிக்கன். இதுல எனக்கு தெரிஞ்ச வெங்காயம் தக்காளி சிக்கன் மட்டும் தான் வெங்காயம். அதுலயாவது அத்தனை கிடந்தது. நீங்க இப்ப இதுல வந்து என்னென்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சு சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா? வெங்காயம் தக்காளி சில்லி. நம்மள பாத்துட்டு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா சொல்லணும்ல. பன்னீர் அங்க ஒண்ணு போட்டுருக்காங்க. பன்னீர் இல்ல இதுல. இந்த வெள்ளையா இருக்கிறது எனக்கு கிரீம் மாதிரி. அது சீஸ். அதான் சீஸ்னு நினைக்கிறேன். அதான் வரமாட்டேங்குது. உருகிடுச்சு. உருகிட்டாரு இழுத்தா அப்படியே பந்து மாதிரி இழுக்கிறாங்க. தீஞ்சு போன தோசையாட்டம் தெரியுது. தீஞ்சு போன தோசை நல்லா இருக்கும். எப்படி மக்கள் அதை வாங்கி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் நல்லா இருக்க மாட்டேங்குது. எங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. மூணு வேலையும் ஆர்டர் படுத்திக்கிறாங்க. சோறு மாதிரி காலையில் டிஃபனு, மதியம் லஞ்சு, நைட்டுக்கு டின்னர். என்னது அப்படி நல்லா இருக்குன்னு திங்கிறாங்க? அவங்களுக்கு நாக்கு கடி பிடிக்குமா? எப்படி பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? ஏன் அவங்க நாக்கு தொண்டை வேறையா? இவ்வளவு கேவலமா இருக்கு. நம்மளுக்கெல்லாம் பிடிக்கல. நம்ம ஊர் களியே பரவாயில்லையே. களியெல்லாம் இதோட அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. களி வளரி கீரை கடைஞ்சதுன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அது நாட்டுக்கோழி கறி அப்படியே சொதப்பினா கறி குழம்புனா இன்னும் அப்படியே கிரேவியாட்ட வச்சு தொட்டு தொட்டு அப்படியே இருக்கு. சாப்பிடுங்க நிறைய. இந்த சாமி இல்லம்மா வயிற்றால போறோம். பரவாயில்ல, சாப்பிட ஒன்றும் ஆகாது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வரும். எல்லாத்துக்கும் தான். முதல்ல நான் போய் டோக்கன் போட்டு வைக்கிறேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஐயோ முடியலங்க. எடுத்துக்குமே வேற வழி இல்லையேன்னு பழக்கீங்க. இன்னும் 2 ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு அதை பாப்பா வச்சிடலாம். எனக்கெல்லாம் ஒன்று சாமி. அம்மா தின்னுமா, சுகருக்கு நல்லதாம்மா. அவன் சொன்னா சுகர் நான் தான் சொன்னேன். சுகர் வந்துட்டு பார்த்தா அதுல மைதா நிறைய இருக்குது. மைதா இல்லம்மா, அதெல்லாம் கோதுமைமா. மைதாவும் தான். ஐயோ முடியல. கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமை பண்றாங்க பீஸா தின்னு சொல்லி. இன்ஸ்டாகிராம்ல பீஸா திங்கிறதே தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருந்தேன். யாரு? நான் பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன். இப்படி யாருக்கு தெரியும்? நல்லா இருக்குன்னு நினைச்சோம். ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி சாப்பிடலாங்க. ஒரு நாள் சாப்பிடலாங்க. அதான் தெரியாதரமா வார்த்தை விட்டுட்டேன். இப்பதான் ஃபீல் பண்றேன். எங்க அம்மா நீ சொன்னாங்க நான்வெஜ் சுத்தமா நல்லா இல்லை. எங்க அம்மா நீ சொன்னாங்கல்ல அன்னைக்கு வீடியோ இருக்கும்போது மழையே வந்துருச்சு. வருணாக பகவான் வந்து இதுக்கு மேல திங்காதீங்கடா வேணாண்டா அப்படின்னு மழையே நல்லா நம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் பாராட்டுறேன். இது என்ன இப்போ என்ன எப்படி பிரிட்ஜுக்குள்ள வைக்கலாமா அது இல்லை எப்படி சும்மாவே அது வந்து அப்புறம் இழுத்தா வர மாட்டேங்குது? எப்படி பெரியவளுக்கு பள்ளிக்கூடம் வர போயிட்டா சாயந்தரம் கொடுத்துடலாம். ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. வேண்டாம். இப்போ எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறேன். அப்படியே மூடிதான். மூடினா அப்போ காஞ்சி போயிடாது. இப்போயே காஞ்சி போச்சு. மூடி வச்சா காயாது. மூடிதாம வச்சிருந்தேன் நாளைக்கு. அதுக்கே காஞ்சிருச்சுமா, உடையுது. சரி இந்த மிளகா பாக்கெட்டில் எடுத்து நம்ம செடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே புளிக்குது. புளிப்பு மாதிரி ஒரு டேஸ்ட், நல்ல டேஸ்ட் எதுவுமே இல்லை. புளிப்பு மட்டும். கருவாட்டு குழம்பு வச்சிருந்தீங்களா? ஐயோ காத்தால நினைச்சாலும் அவ்வளவுதான். கொஞ்சம் எடுக்க காத்தால அது சூடு பண்ணி கத்திரிக்காயோட பழைய சோறு போட்டு பேசி என்ன ஒரு 40 ரூபா 50 ரூபா கருவாடு ஒரு கத்திரிக்காய் காக்கலாம். அவ்வளவுதான். அது என்ன ஒரு டேஸ்ட். கறி கூட எடுத்துலாம். இது எவ்வளவு? இது எவ்வளோங்க? 400 ரூபாயா? 400 ரூபா ஒன்று. 2 கிலோ எடுத்துருக்கலாம் அழகா. வாரத்துக்கு வச்சு தின்னுக்கலாம். 400 ரூபாயா? நீங்க ஆசையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வார வாரம் ஐஸ் வாங்கி தர சொல்லியிருக்கிறா. எதுக்கு? சீக்கிரம் மேல அனுப்புறக்கா? வேற வாங்கி கொடுத்துக்கலாம். அட்டையை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாங்கிறியா? இல்ல இந்த இது மேல பண்ணு மாதிரி வச்சு இப்படி அபக்குன்னு கடிச்சு அடுத்து வந்து ஒரு டெஸ்டிங் இருக்கா? இன்னும் அடுத்து மறுபடியும் ஒரு கீரையில கூட எங்க வாய் செடி போட்டு வச்சிருக்காங்க. பர்கர் செஞ்சிருக்கலாம். பர்கர் பர்கரா? பர்கர் பர்கர் இப்படி கிடைக்குது. அதான் அது எப்படி இப்படி பண்ணு, அது இப்படி பண்ணு. வடிவால சொல்ல அப்படி இல்ல. பர்கர் அது என்னன்னு சொறி சொறி வச்சுட்டு அப்படி அவுக்கு கடிக்கிறாங்க. அப்படியா? நாமளும் 4-5 இப்படிதான் இருக்கு வேணுமா? அதுவுமே சின்னதான் தெரியும். தின்னு பார்க்கலாம். அது ஒரு நாள் தின்னு பார்க்கலாம். அம்மாக்கு அப்போ ஆசை. அதாவது நல்லா இருக்குமா? எல்லாத்தையும் இருக்கிறது ஒரு வாழ்க்கைக்கு என்ன ஆசை எல்லாத்தையும் திட்டு பார்த்துடலாம். அது நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல. எல்லாரும் திங்கிறாங்க. நாம டேஸ்ட்டுக்காக ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இல்ல, நல்லா தான் இல்லை. அப்புறம் என்ன பண்றது? எல்லாம் திங்கிறாங்க. எங்களை மட்டும் என்ன நினைச்சுக்காதீங்க. உண்மையாலுமே நல்லா இல்லை. அம்மா சத்தியமா நல்லா இல்லைங்க. ஆமாங்க, எங்க அப்பதான் சத்தியமா நல்லா இல்லை. நல்லா இருந்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். புளிப்பு மட்டும் தான் வருது. என் பையன் கொடுத்துட்டானே அப்படியே பல்ல கடைச்சிட்டு ஒரு வீஸ் சாப்பிடக்கூடிய கண்டு தண்ணி வந்துட மாட்டிருக்குது.
சிக்கன்லாம் பொறிக்கி தின்னுட்டு இருக்கிறேன். அரசு கேட்க மாட்டேங்குது. சிக்கன் இப்படி அனாமத்தா கிடக்குது. காசு கடத்தலை வாங்கி நாங்க நினைச்சுமா நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் இருக்காங்க. ஆனா அப்படியே பச்சையா இருக்கு. அப்படியே அப்படி வேக அது வச்சாங்களா? அது பேக் பண்ணதுல இப்படி எடுத்துட்டு பேக் பண்ணது இல்ல, அது அப்படித்தான் பேக் பண்றது அப்படி ஆகும். பேக் இல்லைங்க, பேக்கிங். பேக் அந்த ஓவன்ல வைக்கிற அடுப்புல வைக்கிற சொல்றியா? பேக் 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 பேக்குங்க வாங்கியிருக்கிறோம் நம்ம 3 பேரும் பேக்கு கடைசி. அப்படித்தான் ஆச்சு. இது என்ன நல்லா இருக்குன்னு நினைச்சு தெரியல. நம்ம தான் பேக்கு கடைசி. எல்லாம் திங்கிறாங்களா, ஒருத்தரா ஜோடிக்கிறாங்க. அது மாதிரி நல்லா இருந்திருப்பீங்க மகாராஷ்டிரா போட்டு. அனுபவிக்கிறது அவங்க சொல்லல. போல சாமி மழை வந்துருச்சா? இந்த தண்ணி மழை வேற அப்படி. சரி, இதுல நீங்க சொல்லுங்க, எது இந்த அப்பளம் நல்லா இருந்துச்சா இல்ல இது நல்லா இருந்துச்சா இது நல்லா இருக்கா? ஏதாவது சொல்லணும் அப்படின்னா. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த தக்காளி சாஸ் வந்து நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே, இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த தண்ணி நல்லா இருந்துச்சு. இதுல சொல்லுங்க. அப்புறம் இவங்க சாப்பிடும்போது மூஞ்சி இப்படி எல்லாம் வச்சுக்கிறது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்திருக்கும் இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னமோ இது கூட கொஞ்சம் நான் வெஜ் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறியா? எதுவுமே சாப்பிட முடியல சாமி. ஆசையா போயிருப்பாரு. எங்க அம்மா நல்லாலே அதே தேங்காயிட்ட கறந்துட்டு இருக்குது. 400 ரூபாய்ங்கிறேன் பையன். மனசே வராதுங்க. இதோ நீங்க சொன்னீங்க, நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க என்கிட்ட, வாழ்றது ஒரு வாழ்க்கடா, என்ன வேணுமோ அது வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் வாழுங்க. வாழ மாட்டோம், போக மாட்டோம். இதுவே தின்னமுடா அவ்வளவுதான். முளைக்குதான் பார்க்கலாம். எப்பயாவது சாப்பிடுங்க, அடிக்கடியில சாப்பிடாது நல்லாவே இல்ல. எப்பயாவது திங்காதீங்க, நல்லா இல்லைங்க. அந்த 400 ரூபாய்க்கு நீங்க அழகா 1/2 கிலோ ஆட்டுக்கறியோ இல்ல 2 கிலோ கோழிக்கறி எடுக்கலாம். அழகா எடுத்து குடும்பமே நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம். ஒரே அளவு வெறும் அளவு கட் பண்ணி போட்டு சுத்தி வர கோழி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு. மஞ்சத்தூள் கறி போட்டு வடச்சட்டியில் சோத்த போட்டு பெரட்டி முன்னாடி கொடுத்துட்டா உருட்டி உருண்டை சோறு மாதிரி முடிச்சு கொடுத்துட்டா அப்படியே நிம்மதியா சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கு சாப்பாடு. அதுக்கு மஞ்சத்தூள் கறி அந்த சீரக கறி செய்வேன், அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா 400 ரூபா எனக்கு போய் பக்குன்றுச்சு. அதுக்கே அது நல்ல அலையே, அதுக்கோசரம் கரண்ட் கிடக்குற 400 ரூபாய் கரண்ட் ஆறு கிடக்க சொன்னாங்க. போட்டுருங்க, கீழே ஓட்டா கடுவு நீங்க மாட்டானே. சத்தியமா கடிக்கவே முடியலங்க. எங்க அம்மா அதை தாண்டி கரண்ட் இருக்குது. பல்லு செட்டு வச்சுட்டு எங்க அம்மா இருக்கிற ஒரு 12 பல்லு அதை வச்சு கரண்ட் இருக்கு. நான் 5-6 வலுத்தா அது கடிக்க முடியல. இப்ப எல்லாம் நம்மளால முடியல. நாய் செத்துரும். ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா. சாப்பாடு உணவு வந்து வேஸ்ட். ஏங்க இது புட்டாது வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடவை யோசிச்சுட்டு வாங்குங்க. அவர் வேலை சாப்பிடுன்னு ஆசை. நம்ம ஊருங்காட்டி இப்ப இருக்குது என்னமோ, அதுதான் தெரியல. நம்ம ஊர்லயே நிறைய பேர் சாப்பிடுறாங்க. இதுதான் வேணும் திங்கிறாங்களே. ஆயா மோடி திங்க நினைச்சாலே உடம்பு சிலுக்கு. நீ சும்மா கொடுத்தா கூட நான் ஓடியே போயிடுவேன். அதுக்குதான் எங்க அம்மாட்ட சொல்லல. சப்போஸ் வந்து எங்க அம்மாக்கு அந்த டேஸ்ட் தெரியுமா நம்மனு. நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். பீஸா சூப்பரா நல்ல ஒரு கட்டு கட்டலாம். எனக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க நல்லா இல்லைதான், ஆனாலும் சாப்பிட்டு பார்ப்போமேன்னு பார்த்தா கேவலமா இருக்குன்னு நினைச்சா. ஆனா இவ்வளவு கேவலமா? ஐயோப்பா. சரி, டேஸ்ட் நல்லா. இன்னொன்னு வந்து பெரியவ வந்து சாயந்தரம் வந்து சாப்பிடுவா. பாவம் அந்த புள்ள. பாவமா எப்ப பார்த்தாலும் அப்பா பீஸா அப்படித்தான் இருக்கு. அதுதான்மா அவளுக்கு திங்க அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் பீஸா கேட்க மாட்டா. அவன் நல்ல நாளியே ருசியா இருந்தாவே யோசனை துணி சாப்பிட்டு பாப்பா. எங்களாவே முடியல, அவன் எங்க திங்க போறா. மூடி இல்லங்க, பத்திரமா மூடி வைக்காயா. வாங்கு பத்திரம் 400 ரூபா ஓட்டு வாங்கிருக்குமே. என்ன ஒண்ணு சொல்றீங்க? கொஞ்சம் வயித்துல காலி எனக்கு அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு தம்பி கொடுத்துட பாப்பா. தம்பிக்கு வேண்டாம், தம்பி தொம்பி ஆயிரும். சரி தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சு. வேற வா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம், அது வேற மழையில உட்கார்ந்து இருக்குது. மழையில இல்ல, அங்க தகரக்கடி தான் வந்திருக்கிறோம். 400 ரூபாய்க்கு இந்த 4 தக்காளி ஊறுகாய் தான் மிச்சம். ஆமா, அதை வந்து நம்ம ஏதாவது தோசையில ஈஸியில பிரட்டிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதுக்குமே நம்ம தக்காளி வணக்கிட்டு நம்ம சோறு ஒண்ணுமே இல்ல, 4 தக்காளி 2 பச்சை மிளகாய் வெங்காயத்தை மட்டும் போதும் போட்டு தாளிச்சு வறுத்து சாப்பாட்டை கொட்டி நல்லா கிண்டி விட்டு அப்படியே போகு. ஒருவேளை உங்களுக்கு பண்ண தெரியலையாட்டு இருக்கு, நம்ம ஒரு நாள் பண்ணி பீஸா ஒரு நாளைக்கு வீட்டுல பண்ணி பாப்போமா?
பீஸாவா மறுபடியுமா? நம்ம செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கு செய்ய தெரியலையாட்டிருக்குங்கக்கா. அம்மா, நம்மளுக்கு ஆயா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிற கத்தவத்தையெல்லாம் இறக்கலாம் அதுல. என்ன சொல்றீங்க? என்னென்ன கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவரை உட்காந்து சாப்பிட வச்சிருவோம். இல்லையா அது நல்லா இருக்கு. நாம செஞ்சா எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். நீங்க அப்ப எல்லாரும் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா போவோம். அட பாவி, நாங்கெல்லாம் போட போறேன். நானும் அதாம்மா யோசிச்சேன். நிறைய வந்து ஷார்ட்ஸ்ல எல்லாம் வீடியோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல புதுசா செய்யறான். நீ என்ன சொம்பு தண்ணி கொண்டாந்து இத்தனை நீயே குடிச்சு போடையா? நீங்க இப்ப குடிச்சீங்களா? அப்பல மடக்க தொண்டை கூட நாளையில தண்ணி இல்ல. நிக்கணுமா உள்ள போய்? இல்ல நாலு வாய் தண்ணி இருக்க மாட்டாங்க. அப்படியே உள்ள தள்ளி விட்டா தண்ணி போடும். பர்கர் வந்து நான் செஞ்சு தரேன். பர்கர் நான் செஞ்சு தரேன். கஷ்டம் அது. பீஸா நீங்களே செய்யுங்க. பர்கராங்க ரொம்ப கஷ்டங்க பர்கர். பர்கரு இந்த பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்துட்டா, ஆஸ்பத்திரி பண்ணு உருண்டை பண்ணு 2 வாங்கிட்டு வந்துட்டா, உள்ள சரி விட்டு அப்படியே கருக்கு என்று தின்னுடலாம். அது கூட காயெல்லாம் வணக்கி உள்ள நடுவு வச்சு அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். சரிம்மா, மழை வேற வந்துருச்சு. சரி வாங்க. சரி எல்லாம் நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. முடிக்கல இருக்குது. எங்க அம்மா அப்புறமா சாப்பிடுவாங்க. தனியா சாப்பிடுவாங்க. சத்தியமா தொட மாட்டாங்க. எங்க அத்தை சாப்பிடுறதுக்கு. ஆனா அப்புறமா வந்து ஒரு வெட்டுவாங்க. 3 நாளைக்கு பட்டினி இதையே நான் சும்மா கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க. உசுரே போய் என்னடா பண்றது பையன் வாங்கிட்டானே 400 ரூபாய்க்கு சொன்னோடனே பக்குன்றுச்சு. அது நல்லா இல்ல. 1000 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தா பரவாயில்ல. 400 ரூபா ஓட்டு வாங்கி வாந்தி எடுக்கிறவங்க தும்பாங்களா ஆராய்ச்சி? இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில ஒரு முறை வந்து கடிச்சிட்டு இறக்கிட்டவங்க கூட சொல்றேன். இனிமேலுமா வெளிநாட்டு டிஷ் எல்லாம் நம்ம வீட்டுல உட்காந்து செய்யலாம். இறக்குறோம், நாங்க எங்க வீட்டுல இறக்குறோம் எல்லாம். நம்ம நாட்டுப்படி தமிழ்நாடு பாரம்பரிய பீஸா அப்படின்னு பாரம்பரிய நாட்டு பீஸா. சரிங்க, அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் பீஸா வாங்கி ஆர்டர் பண்ணி சீட் எழுதி போடுங்க. சீட் எழுதி போடுங்க, வாங்கலாமா வேண்டாமான்னு. அதுல யோசனை பண்ணி வாங்குங்க. நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அது உங்களுக்கு மெயினா நான்வெஜ் பீஸா வாங்கிடுறேன் நீங்க. அது ரொம்ப மோசம். சரிங்க, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம். பாய். எம்மாடியோ திங்கிறக்குள்ள உண்மையாலே கரும்பு எவமா கண்டுபிடிச்சிருப்பா தெரியலையே. இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். அது இல்லாம நம்ம சாப்பிட்டும் பார்க்கல. ஒரு நாள் தின்ன வார்த்தை இந்த பூலவாக்கு தெரியுது. இதே வச்சுக்கலாங்க. என்னங்கிறது அம்மாவுக்கு ஒரு பீஸ் மட்டும் தனியா எடுத்து கொடுத்து நாளைக்கு நேரம் அப்புறம் முடிஞ்சது. டீ சாயந்தரம் போண்டா பச்சி மானம் எடுக்கிறதுங்கிற என் பையன் கேப்பா. நீங்க அநியாயத்துக்கு பீஸா பேசுறீங்க. இதெல்லாம் எடுத்துட்டோம்னா பண்ணுதான் காஞ்சு போயிரு. டீக்கு நினைச்சு சாப்பிடலாம். 2 கடலை மாவு இருந்து ஒரு வெங்காயத்தை போட்டு எண்ணெயில் போட்டு சூப்பரா இருக்கும். டீக்கு போட்டு கொடுங்கம்மா, போய் சாப்பிடலாம். இத கரவு திங்கிறதுக்கு கொண்டே ஏறி கூலி ஆள் வேணுங்கிறது எல்லாம். ஆமா, அது கொண்டே ஏறி 6 வருவான். நம்மளால முடியாத சாவி எடுத்து மாத்திரம் மூட்டை கடி கொண்டு தூரமா போட்டு வந்துரு.